ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாழோ எதுவுமே தேவையில்லை. 4 புகழ் சொற்கள் இருந்தா போதும், அவனே அழிஞ்சிருவான். புகழ், போதை, பணம், பெண், பெயர், புகழ் இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல. பூச்சியப்பனும் பேரன் குமரேசனும் வாழ்ந்த வாழ்க்கை நம்மால் மறக்க முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உணவு அரசியலை முதல் படத்தில் சொன்னவர். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் பிரச்சனைகளை அதிகாரமும் ஆட்சியும் பணம் படைத்தவர்கள் கையில் சேர்ந்தால் இருந்தால் என்னவாகும் என்பதை எலெக்ஷனில் சொல்லியுள்ள தைரிய படைப்பாளி இயக்குனர் தமிழ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாழோ எதுவுமே தேவையில்லை. 4 புகழ் சொற்கள் இருந்தா போதும், அவனே அழிஞ்சிருவான். புகழ், போதை, பணம், பெண், பெயர், புகழ் இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல. என்னை அழ வச்சது, சிரிக்க வச்சது, குறிப்பா சிந்திக்க வச்சது, அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன். வணக்கம். சேத்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெரும் அளவுல கொடுத்த ஊடக நண்பர்கள், ரிவ்யூவர்ஸ், பத்திரிகை எல்லாருக்கும் என் நன்றி, வாழ்த்து, என்னோட அன்பையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க. பெரிய பயத்தை கொடுத்து இப்ப நான் பயத்துலதான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க படத்தை பத்தி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொன்றும் இருக்கும். ஏன்னா 100 மூளை பார்த்ததுன்னா 100 மூளையும் ஒவ்வொன்று சொல்லும். அதனால படத்தை பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, அதுதான் சரின்னு தோணுது. மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். சேத்துமான் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு 1 மந்த் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன். இமிடியேட்டா அடுத்த இதுக்குள்ள போயிடுவேன், அந்த வேர்ல்டுக்குள்ள போயிடுவேன். அந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதுதான் நான் என்னோட இதா இருக்கேன். என்னோட ஒரு படத்துல நடிச்சவங்க அடுத்த படத்துல நடிக்கக்கூடாது, அடுத்த படத்துல இருக்கவங்க நடிக்க கூடாதுங்கிறத நான் உறுதியாவே அப்படியே ஒரு கொள்கையாவே வச்சிருக்கேன். அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி அது ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்றதே இல்லை. ஸோ சேத்துமான் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டே இருந்தேன், வெர்ஷன் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ கொரோனாலாம் வந்தது, இது எல்லாமே என்னென்னமோ இருந்தது. அப்போ முடிச்சுட்டேன். அப்போ ஒரு நாள் கொரோனா டைம்ல தான் சூரரை போற்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ டயலாக் ரைட்டர் விஜயகுமார் சார் பேர் இருந்தது. அடாடா, இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ சேத்துமான் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை. அது ஓடிடியில் சோனி லிவ்ல ரிலீஸ் ஆகலை, வெயிட்டிங்கில் இருந்தது. நான் நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் ஒரு பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிக்கோளாகவே இருந்தேன். அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2D அப்புறம் சத்யஜோதி அப்படின்னு இந்த 2 கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நான். ராஜா சாரை ஆகட்டும், சத்யஜோதியில் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணிருந்தேன். அவங்க நோலாம் சொல்ல, கதையே கேட்கல, லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்போ சூரரை போற்று ரிலீஸ் ஆச்சு. அப்போ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சிருக்கோம், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ்னா என்னையோட நாலேஜ் தெரிஞ்ச நம்மளோட ஒரு அறிவாளி வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையாலுமே அப்பதான் விஜயகுமார் சாரை எனக்கு ஸ்ட்ரைக் ஆனாரு. சரி, அப்போ உடனே இமிடியட்டா நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன். அந்த மாதிரி இது பண்ணேன், ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்புறேன், படிக்கிறேன். இல்லை தமிழ், நான் ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு நான் இது பண்றேன். இல்லை நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நடிக்கிறதுக்கு கேட்குறேன், அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு 2வது நாளே கூப்பிட்டாரு. சேத்துமான் போட பவுண்டட் ஸ்கிரிப்டை ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்து அவர் 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாரு, ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து 2 நாள் கழிச்சு அவர் கூப்பிட்டாரு. இதை நாம பண்ணுவோம், என்ன பண்றீங்க, யாரை ஃபாலோ பண்றீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் சொன்னேன். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைட் கிளப். அப்போ நேம் வைக்கல,
இந்த மாதிரி இது ஆதித்யா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு. நானும் அவரும் ரொம்ப டீப்பா அந்த கொரோனா டைம்ல நிறைய பேசணும், நிறைய பேசணும். அப்போ இல்லை சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா, அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார். இல்லை நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், அங்கிருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும் போது ஏன் வெயிட் பண்ணணும், இப்போ அவரு யூஎஸ்ல இருந்தாரு, வந்திருக்காரு, ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ அவர் கூப்பிட்டாரு. எனக்கு என்னன்னா, இவர் யூஎஸ்ல இருக்காரு, நாம சொல்றது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு. ஸ்கிரிப்ட் பவுண்டட், எனக்கு கதை சொல்ல தெரியாது, பெருசா கதை சொல்ல தெரியாது. நான் பவுண்டட் கொடுத்து படிச்சு பிடிச்சிருந்தா படம் பண்ணுவோம், படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனலா. அப்போ கூப்பிட்டாரு. அவரு படிச்சிட்டாரு. அவரு என்னன்னா கிரியேட்டரா இருந்தனால அவரு ஒரு எனக்கு முன்னாடி அனுபவசாலி, என்னை விட நல்ல கிரியேட்டர், என்னை விட நல்ல இயக்குனர். அதனால அவரு வந்து ஸ்கிரிப்டை பத்தி முன்னாடியே சொல்லிட்டாரு, நிறைய அவர்கிட்ட பேசியிருப்பாராட்டுக்குது. நான் அப்புறம் போய் கதை சொல்லுவாங்க அப்படின்னாரு. எனக்குன்னா அல்லு கலந்துருச்சு. ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை. ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி, விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி, நான் யாருக்கிட்டையும் கதை சொன்னதில்லை, கதை சொல்லவும் போக மாட்டேன். நான் பவுண்டட் கொடுக்குற படிச்சா பிடிச்சிருந்தா பண்ணலாம், இவ்வளவுதான் என் கால். அப்ப கதை சொல்ல கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் பவுண்டட் இருக்கு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம். அவரு இல்ல கதை கேட்கிறாரு, நீங்க ஒரு 1 hour சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் மாதிரி சொன்னேன். சத்தியமா நான் என்ன சொன்னேன், அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. அவரை முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தமா நடக்கிறதும், இந்த படம் உருவானதுக்கும், நான் இந்த மேடையில் நிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த காரணமும் அவர் மட்டுமே. இதை நான் ஹானஸ்டாவும் உண்மையாவும் நேர்மையாவும் சொல்றேன். ஏன்னா அவரு எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டரா இருந்தனாலதான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமால பண்ண மாட்டாங்க, மலையாள சினிமானா பண்ணிடுவாங்க, தமிழ் சினிமால யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர. இந்த நேரத்துல ரஞ்சித் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணும்னா கண்டிப்பா அது ஒரு புரிதல் உள்ள ஒருத்தரால மட்டுமே முடியும். அது முழுக்க அதாவது என்னன்னா, ஒரு வருஷம் எழுதி அனுப்புவேன், மறுபடியும் ஒரு வருஷம் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு கிரியேட்டர் டைலாக் வந்து பண்ணியிருக்காரு, சூரிய ரிப்போர்ட்டர் பார்த்திருப்பீங்க. மொத்த வானம் வந்து என்ன உங்க அப்பா அப்படி சொத்தா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா. அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும், பெரும் அறிவு வேணும். அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்கு. அவருதான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சாரு. முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே. இது வேற யாருமே கிடையாது. இது நானோ இதுவோ இல்லை. நான் கதை எழுதுவேன், அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா, அதுக்கு முழுக்க காரணம் அவர் மட்டுமே. ஆனா எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதுல கரெக்ஷன்ஸை சொல்லி அது வந்து இப்படி இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கைடு பண்ணது வந்து முழுக்க அவர் தான். ஸோ இந்த நேரத்துல அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரு அதுக்கப்புறம் ஆதித்ய சார் வந்து சொன்னாரு, அவர் யூஎஸ்ல இருந்து வந்தாரு இல்லைங்களா, அதை எப்படி புரியணும் சொல்லிட்டேன், கதையை சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு. எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல கதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவருதான் அவர் சொன்னாரு. அப்புறம் இது பண்ணாரு, ஓகே தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சைன் பண்ணலாம், பாண்டு பேப்பர்லாம் வாங்கி வச்சாச்சு, சைன் பண்ணலாங்கும் போது 2வது கொரோனா வந்துருச்சு. அப்ப நாம வந்து எழுத்துறதா நம்பிட்டு இருந்தோம். இது வேறதான், அந்த கொரோனா வேற வந்து வேற தொல்லை பண்ணுது ஏடா அப்படின்ட்டு அது ஒரு 3 மாசம் போச்சு. ஆனா 3 மாசம் தொடர்ந்து நாங்க பேசிட்டே இருந்தோம், தொடர்ந்து பேசிட்டோம், பல விஷயங்களை பேசியிருக்கோம். நான் அரசியலை பத்தி பேச மாட்டேன், அவரு அரசியல் நல்லா தெரியும். அப்புறம் அவரு தான் வந்து சொல்லி ஆதித்ய அவர்களை வந்து இது பண்ணாரு. நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லி சைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 65 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்ததுக்கு ஒரே காரணம் அவரு மட்டுமே. ஏன்னா அவர் வந்து ஒரு 10 நாள் எடுத்துட்டு ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதோ, இல்ல 30 நாள் எடுத்துட்டு பார்க்கலாம்னு சொல்றதோ அப்படி இல்லாம
முழுக்க முழுக்க அவரு வந்து நம்பினது வந்து விஜயகுமார் அவர்களை, அவரு வந்து என்னைய நம்பினாரு. ஸோ நாங்க அந்த 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 ஒரு அந்த நம்பிக்கைக்கு ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். அவர் மட்டுமே காரணம். இந்த இந்த 65 நாள் தொடர் படப்பிடிப்பு போறதுக்கு ஆதித்யா அவர்கள் தான் காரணம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பர்சனலா வந்து இந்த படம் 65 நாள் எனக்கு என்னன்னா, இந்த போயிட்டு ஒரு 10 நாள் ஷூட்டு, இந்த 15 நாள் ஷூட்டு, அதுக்குள்ள இடையில வந்தோம்னா இப்படி கட் பண்ணி காட்டுங்க, இப்படி பண்ணுங்க, எப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்க. ஒரு படம் முடிந்த பிறகு 1000 நொட்டைகள் 1000 பேர் சொல்லலாம். அது அவரவர்களோட மைண்ட்ல இருந்து இருக்கிறது. இது அப்படி இல்லை. அதனால 10 நாள் முடிச்சுட்டு வந்தோம்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா எனக்கு காமிச்சோம்னா சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு குறிக்கோளாக வச்சிருக்கேன், போனோமா படத்தை முடிச்சுட்டு வரணும். இதுதான் நான் வச்சிருக்கிறது. அப்படி 65 நாள் படப்பிடிப்பு நடத்துனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள். ஏன்னா நான் ஒரு இக்கட்டான சூழல் இருந்தேன். நான் வந்து விஜயகுமார் சாருக்கு கொடுக்கும்போது கூட பவுண்டட் கொடுக்கும்போது ஸ்லாங் இல்லை. அது வந்து வேலூர் மாவட்டத்து பின்பகுதியில் நடந்ததுதான். ஸ்லாங் வந்து இல்லை. அப்போ வசனங்கள் நல்லா எழுதணும் இல்லையா, மேம்பட எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒருத்தர் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவரு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது எழுத்தாளர் பெருமாள் முருகன் சாருக்கு தான் இந்த மாதிரி வந்து அழகி பெரியவன் சார் வந்து பண்ணாருன்னா எனக்கு சரியா இருக்கும். ஏன்னா நான் டைரக்டா கால் பண்றதை விட, கால் பண்ணி பேசுறதை விட, ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அவங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு அவர் தான் அழகி பெரியவன் சார் நம்பர் கொடுத்தாரு. ஸோ அவரு தான் வந்து அந்த லொக்கேஷன் வாங்க காட்டுறாரு. அவரு தான் அந்த அரங்கல் துர்கம்ங்கிற ஒரு ஊரை வந்து காமிச்சாரு. அந்த ஊரை காமிச்சாரு. அப்புறம் அவரு வாத்தியாரா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் வாதியாராகவும் நான் மாணவனாகவும் தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன். அவரு வந்து வாதியாரா தான் பாரு, நான் மாணவன் மாதிரி தான் அவர் பேசுவாரு. அவர் பேசுற தமிழ் அழகா இருக்கும். என்ன இந்த தமிழ் உச்சரிப்பா அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஸோ அந்த லொக்கேஷனை வந்து பிடிச்சு கொடுத்தது வந்து அழகி பெரியவன் சார். அவரை போய் சந்திச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது அவரு டைலாக் மட்டும் எழுதி இது பண்ணல, அவரு ரொம்ப ஆர்வமா லொக்கேஷன் பாக்குறது, அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இது பண்ணது எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு. இப்பதான் சென்சாருக்கு முன்னாடி கூட சென்சார் போனோம். சென்சார்ல கூட ஒரு இது மாத்த சொன்னாங்க. அப்ப கூட ஒரு டவுட் ஒண்ணு கேட்டேன். அந்த அந்த வசனத்தை பயன்படுத்தல, அதை மாத்தல. அதெல்லாம் எதுவுமே இல்லை. தமிழ் கேட்டுட்டா நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் வந்து அவர் எழுத்தாளருங்கிறதுனால, அவர் ஒரு ஆசிரியருங்கிறதுனால அது இருக்குது. அதனால நான் அதை வந்து மாணவனா அவர்கிட்ட கேட்பேன். அவர் வந்து தொடர்ந்து இது பண்ணார். இது எனக்கு சர்ப்ரைசிங்கா வந்து ஒண்ணுதான் இருந்தது. அவர் வந்து ஒரு மனிதரை வந்து எனக்கு கை காமிச்சாரு. அந்த மனிதர் வந்து எழில் அவர்கள். எங்க இருக்காரு அவரு? எழில் எங்க இருக்காரு? வாங்க மேல வாங்க ப்ளீஸ் வாங்க. ஒரு இல்ல, கதையை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அது வேணும், அது நீங்க படம் பாருங்க சார். படம் நான் சொல்றேன். பேச்சுவாக்கில் வந்தோன்னா எழுதிக்கலாம். ஏன்னா நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா பெருமாள் பேசுறேன். இந்த மனிதர் பேர் எழில், அரங்கல் துருவத்தில் இருக்காரு, வாத்தியாரு. இந்த மனிதன் இல்லைன்னா அந்த 65 நாள் படப்பிடிப்பை நடத்தி இருக்க முடியாது. எந்த நேரத்துல கால் பண்ணாலும், எந்த இதுல பண்ணாலும் அவர் வந்து இது பண்ணாரு. அவருக்கு நான் சத்தியமா ஒன்றும் பண்ணல. அவர் தான் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இப்ப எலெக்ஷன் படம் வந்துருச்சு. அது நீங்க பார்க்க போறீங்க, இல்ல அடுத்த வாரம் வருது. இது நான் பர்சனலா இந்த படத்தை நான் என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு மனிதரை மட்டும்தான். சோ அது இந்த ஒட்டுமொத்த படத்திலையும் நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எழில் என்கிற ஒரு மனிதரை. நன்றி சார். அதுக்கப்புறம் இங்க ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் வாங்க சார். எல்லாரும் வாங்க. கோத்துக்கு ராஜு சார் எல்லாரும் வாங்க ப்ளீஸ். வாங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ். அப்படிதான் நீங்க
இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களாம் அந்த 65 நாள் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு. வாங்க ப்ளீஸ். இவங்க எல்லாருமே வாங்க சார், வாங்க சிவகுமார் சார் வாங்க. ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் மூணு நடிகர்கள். ரொம்ப நீங்க பாருங்க, படம் பாருங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சரி, இவங்க எல்லாம் சேர்ந்துதான். வாங்க வாங்க வாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. வாங்க சந்தர்ப்பம் வாங்க. எங்க சித்தார்த்தங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சதீஷ், வேற இருக்கா? நாகராஜ் பிரதர் வாங்க. சரி வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க. மேடை வாங்க, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் வாங்க, வெயிட் பண்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். நான் ஒரு கருவி மட்டுமே. நன்றி, வணக்கம். பேர், புகழ், பணம், செல்வாக்கு, அரசியல் பலம் இருந்தால் மட்டும் ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. மக்கள் நம்பிக்கையும் அவர்கள் அணுகுமுறை, அவர்கள் உண்மைத்தன்மை பேசும் பொருளாகி பெரும் வெற்றியாக பேச வைக்கும். உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் சொல்லும் செய்தியும் இதுதான். படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு குரூப் போட்டோ. வாங்க, அப்பதான் போட்டோ ராஜேஷ் வீடியோ எடுத்துக்கலாம். விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். கூட எடுத்துறியா?